கிராஃப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தட் இஸ் வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் 6 வட்டங்களை வரைந்தால் அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் சுற்றளவிற்கும் ஒரு வரைபடம் வரையவும். அதனை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க. இதுதான் கொஸ்டின். அதுல அவங்க அட்டவணை கொடுத்துட்றாங்க. ஸோ விட்டம் எக்ஸ் சென்டிமீட்டர், சுற்றளவு ஒய் சென்டிமீட்டர். விட்டத்துல பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5. சுற்றளவுல 3.1, 6.2, 9.3, 12.4, 15.5. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம். வர்ஷிகா அப்படிங்கிற பொண்ணு பேருந்துல ஏறி துணி கடைக்கு சென்று 1/2 மீட்டர் துணியை வாங்கி இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினாள். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது அந்த வர்ஷிகாங்கிற பொண்ணு வந்து துணி கடைக்கு போயிட்டு 1/2 மீட்டர் துணியை வாங்கிட்டு 2 சக்கர வாகனத்துல வீடு திரும்பினா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ரைட். இப்படி இருந்துச்சுனாலே அதை நீங்க நேர்மாறுபடுன்னு போட்டுக்கோங்க. ஸோ என்னென்னலாம் வந்திருக்கு பாருங்க. தட் இஸ் வர்ஷிகா அப்படிங்கிற சம் இருக்கணும். நெக்ஸ்ட் பேருந்து அப்படின்னு இருக்கணும். பேருந்து 2 இருக்கும். ஸோ ஆக்சுவலா இங்க பேருந்து ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இருசக்கர வாகனம் இருக்கு இல்லையா, அந்த இருசக்கர வாகனம் வந்து நிறுத்துமிடமாக இருக்கும். அதாவது பார்க்கிங் ஏரியாவா இருக்கும். அப்ப அது வந்து பேருந்து நிலைய அருகில் இருசக்கர வாகனம்னு கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம வர்ஷிகான்னு வந்தாலும் சரி, இல்ல பேருந்து அப்படின்னு வந்தாலும் சரி, இருசக்கர வாகன அப்படின்ட்டு வந்திருந்தாலும், அதாவது பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள இருசக்கர வாகனத்தில் நிறுத்துமிடத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தாலும் சரி, துணிக்கடை அப்படின்னு கொடுத்தாலும் சரி, அறை அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரி, இது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? சரி, நேர்மாறுபாடுன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ நான் சொன்ன போல வர்ஷிகா பேருந்தில் ஏறி துணிக்கடைக்கு சென்று 1/2 மீட்டர் துணியை வாங்கி இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினாள். இதுல எந்த சம் வந்தாலும் சரி, அதை நீங்க நேர்மாறுபாடு அப்படின்னு தான் போட்டுக்கணும். ஓகே, இதுல அந்த சமன்பாடை நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இதுல நீங்க வர்ஷிகா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்ஷிகால ஃபர்ஸ்ட் இந்த வி இருக்கு இல்லையா, அந்த வியை வந்து அப்படியே நீங்க ஒய்யா மாத்திக்கோங்க. அப்புறம் அந்த ஏஆர்எஸ்ஹெச்ஐ வரைக்கும் வேண்டாம். இந்த கேஏ இருக்கு இல்லையா, வர்ஷிகால கடைசியா கிடைக்கக்கூடிய கேஏ, அதுல கேவை எடுத்துக்கோங்க. அது சமத்துக்கு அப்புறம் கேன்னு போட்டுக்கோங்க. இந்த ஏவை எக்ஸா மாத்திக்கோங்க. அப்போ நேர்மாறுபாடுனாலே நமக்கு என்னதான் சமன்பாடுன்னு தெரியும்? ஒய் சமம் கேஎக்ஸ்ன்னு தெரியணும். ரைட். அதுக்கப்புறம் இந்த வர்ஷிகா வந்து எத்தனை மீட்டர் துணியை வாங்கினா? 1/2 மீட்டர் துணியை வாங்க போனா அப்படின்னு தானே நம்ம சொன்னோம். ஸோ அப்போ கே இஸ் ஈக்குவல் டு அரை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கேவினுடைய சமன்பாட்டை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த கே வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ அந்த அறையில ஃபர்ஸ்ட் 1 இருக்கா, இது வந்து ஒய்ன்னு மாத்திக்கோங்க. அதுதான் இங்க மேல இருக்கு. இங்க இந்த 2 வந்து எக்ஸ் மாதிரி வளைஞ்சிருக்குல்ல, ஸோ அதனால அது எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்போ கே சமம் என்னது? ஒய் பை எக்ஸ். அடுத்தது ஒய் சமம் என்னது? கே எக்ஸ். இதை மறக்க வேண்டாம். இந்த ஒய் சமம் கே எக்ஸையும் இந்த கே சமம் ஒய் பை எக்ஸையும் நம்ம ஒவ்வொரு சம்லையுமே, அதாவது நேர்மாறுபாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்லையும் நம்ம கட்டாயமா எழுதணும். இந்த வர்ஷிகா சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த எக்ஸ் ஒய், அதாவது எக்ஸுங்கிறது இங்க வந்து விட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஒய்ங்கிறது சுற்றளவுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க அந்த இடத்துல அதை எழுதிக்கோங்க. நான் இங்க ஷார்ட்கட்ல எழுதாதனால இப்படியே போட்டிருக்கேன். ரைட்டு. என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அட்டவணை அவங்களே கொடுத்துருவாங்க. தட் இஸ் 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூவை 3.1, 6.2, 9.3, 12.4, 15.5ன்னு அவங்க கொடுத்துருவாங்க. ரைட். நான் சொன்னேன் வர்ஷிகாங்கிற சம்மை பார்த்தோன்னே அது நேர்மாறுபாடுன்னு தெரியும். அதை எப்படி எழுதணும்? எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க பாருங்க, 1லேருந்து 2 அதிகமாச்சு, 2லேருந்து 3 அதிகமாச்சு, அப்புறம் 4, 5 அதிகமாயிருக்கு. அப்போ 3லேருந்து தட் மீன்ஸ் 3.1லேருந்து 6.2, 6.2லேருந்து 9.3. அப்போ இதுவும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க ஒய்யின் மதிப்பு அதிகரிக்கும். எனவே இது நேர்மாறுபாடு அப்படின்னு நீங்க சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிருங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னது? சமன்பாடு. முன்னே நம்ம பார்த்தோம்ல, வர்ஷிகால அந்த வி அப்படிங்கிறத ஒய்ன்னும், அடுத்து கேஏ அப்படிங்கிறத கேஎக்ஸ்ன்னு மாற்றி சமம் போட்டோம் இல்லையா, அதுதான் இங்கே போடணும். தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்ட்டு போட்டு, அடுத்தது கேங்கிறது என்னன்னு பார்த்தோம்? தட் இஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு பார்த்தோமா? ஓகே. அப்போ ஒய் பை எக்ஸ்னா இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே பாருங்க, 3.1, 6.2, 9.3, இந்த மேலே இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஒய்யாகத்தான் இருக்கும். இந்த ஒய் கிட்ட இருக்கிறது அதாவது 3.1, 6.2, 9.3, 12.4, 15.5 நான் மேலே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ஒய் பை எக்ஸ். எக்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸினுடையது, அதாவது 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது அங்கே கீழே போட்டுக்கோங்க. இப்போ இந்த கேவுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, ஆக்சுவலாக இந்த 3.1 ஒன்னால் நம்ம அடிச்சோம்னா தட் இஸ் 3.1 வந்துடும். இப்படி தெரிஞ்சாலும் போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை 2ஆ வர்ஷிகாவை பிரித்து பாருங்க. தட் இஸ் வர்ஷி பிளஸ் கா. ஸோ வர்ஷி டாட் கான்னு மாற்றுங்க. அப்போ அந்த வர்ஷி எத்தனை எழுத்து? 3 எழுத்து. அது போட்டுக்கோங்க. அடுத்து காங்கிறது ஒரு எழுத்து. அப்போ 3.1. அப்போ கேவுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது? 3.1. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிமோனிக்ஸ் பாயிண்ட்ஸ் தான். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா புள்ளிகள். புள்ளிகள் நம்ம மேலே தான் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்?
தட் இஸ் இங்கே ஸோ எக்ஸுக்கு 1ன்னு இருக்கும்போது y 3.1. அப்போ நீங்கள் அதை எப்படி எழுதணும்? 1, 3.1. அடுத்து 2, 6.2. அடுத்து 3, 9.3. அடுத்தது 4, 12.4. அடுத்து 5, 15.5. இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக போடுங்க. ஸோ இதை தான் நான் வந்து கீழே போட்டிருக்கேன். இந்த புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அட்டவணையில் நம்ம எழுதணும். தட் இஸ் முன்னாடி இருக்கிறது எக்ஸாக இருக்கணும், அடுத்தது ஒய்யாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படி போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? விட்டம் 6 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பாருங்க, எக்ஸ் சமம் 6, அதாவது விட்டம்ங்கிறது எக்ஸ் சமம் 6 எனில் ஒய் சமம் என்ன ஆன்சர் வருது? 18.6. நம்ம வந்து அந்த கிராஃப் போடும்போது கண்டுபிடிச்சிடுவோம். அது இல்லாமல் இல்லைன்னா இப்போ நம்ம இந்த 6 வந்து ஸோ நம்ம 3.1 பெருக்கியும் கூட நம்ம 18.6 போடுவோம். ஓகே, இப்படியே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஸோ 6னா யாருன்னு தானே கேட்டாங்க. இப்போ 6க்கு அப்புறம் என்ன வரும்? 7, 8ன்னு நமக்கு தெரியும் நம்பர்ஸில். இப்போ இந்த 7ல் இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த 7ல் இந்த மேலே இருக்கிற இந்த போர்ஷனை எடுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குதுல்ல. ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் 1. அடுத்தது 8 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 6 இங்கே லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு புள்ளி வச்சு போட்டுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 18.6. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கோம்? தட் இஸ் வர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் இங்கே கேங்கிறது பார்த்தீங்கன்னா வர்ஷி புள்ளிக்கா, அப்போ 3.1. அடுத்தது அதனுடைய தீர்வு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சமம் 6 அப்படின்னா தட் இஸ் ஒய் சமம் இந்த 6, 7, 8 வச்சு ஸோ 18.6 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ தீர்வு போட்டு அட்டவணை போட்டுக்கோங்க. தட் இஸ் விட்டம் எக்ஸ் சென்டிமீட்டர், சுற்றளவு ஒய் சென்டிமீட்டர்னு போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5. அதுக்கு 3.1, 6.2 இந்த மாதிரியான அளவுகள்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாறுபாட்டில் என்ன எழுதணும்? தட் இஸ் எக்ஸ் அதிகரிக்க ஒய்யும் அதிகரிக்கிறது, ஆகவே இது நேர்மாறுபாடு ஆகும். அடுத்தது ஒய் சமம் கே எக்ஸ் போட்டுக்கோங்க. கே வந்து விகித சம மாறிலி ஆகும். ஸோ கேவை எப்படி எழுதலாம்? y by x. ஸோ தட் இஸ் 3.1, 6.2 முன்ன சொன்னது போல எல்லாம் போட்டுட்டு தட் இஸ் கே உடைய மதிப்பு என்னது? 3.1. அப்போ அதுலேருந்து சமன்பாடு என்ன? y சமம் 3.1 எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து புள்ளிகள் என்ன? ஸோ தட் இஸ் இங்கே பாருங்க, இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னா ஸோ 1க்கு 3.1, 2க்கு 6.2 அதுதான் இங்கே போட்டாச்சு. அடுத்து 3க்கு 9.3. ஸோ இதை முன்ன சொல்லும் போல தான் எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம தீர்வு அப்படின்னா என்ன எழுதணும்? வரைபடத்துலேருந்து விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது, ஆக்சுவலாக வரைபடம் அப்போ நம்ம வரையணும். ஸோ வரைஞ்சிட்டு 6 சென்டிமீட்டர் ஆகும்போது என்ன எங்கே போயிட்டு அது ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். தட் இஸ் 18.6 அப்படின்னு ஜாயிண்ட் ஆகும். அந்த அப்போ நீங்கள் 18.6 சென்டிமீட்டர் ஆகும்னு எழுதிருங்க. ஸோ ஆகவே வட்டத்தின் சுற்றளவு 18.6 சென்டிமீட்டர் ஆகும்னு எழுதிருங்க. இது எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டில் பார்த்தோம். அப்போ அதுல எப்படி கிராஃப் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க? தட் இஸ் வட்டத்தின் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவுக்கு தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம விட்டம் அப்படிங்கறத நம்ம இங்க எழுதிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எக்ஸ் ஹெச்ல ஸோ இது வந்து எக்ஸ் டேஷ், இது எக்ஸ், அடுத்தது இது ஒய் டேஷ், இது வந்து ஒய்ஏ, அதெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்து ஒய்யாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்னது? தட் இஸ் விட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல வந்து சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு சென்டிமீட்டர், இது நீங்க என்ன பண்ணலாம்? சென்டிமீட்டர்னு இங்கிலீஷ் எழுதணும் சரி, தமிழ் எழுதணும் சரி, ரைட். இப்போ நம்ம அளவு எப்படி, அளவு திட்டம் எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்க நம்ம எழுதுவோம் தட் இஸ் அளவு திட்டம். ஓகே, அளவு திட்டம் எப்படி எழுதுவோம்? தட் இஸ் எக்ஸ்ஹெச்ல வந்து நான் 1 சென்டிமீட்டரை நான் என்னென்னு எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. ஸோ 1 சென்டிமீட்டர் நான் பாருங்க. ஸோ எக்ஸ்ஹெச்ல 1, 2, 3ன்னு போட்டாலே போதும். ஏன்னு கேளுங்க, இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5 தான் இருக்கு. அப்போ 1 அதிகப்படுத்தினாலே போதும். அப்ப எக்ஸ்ஹெச் 1 சென்டிமீட்டர் சமம் 1 அலகு அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட். அதே போல நம்ம இப்போ ஒயில பார்க்கலாம். ஒயில என்னது? தட் இஸ் 3.1, 6.2, 9, 12, 15 இருக்கு. ஸோ நம்மளுடைய கிராஃப்ல இங்க ஒய்ஹெச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 போட முடியும். இங்க வந்து நான் 20 வரைக்கும் போட்டிருக்கேன். ரைட். அப்ப பாருங்க 1, 2, 3, 4, 5, 6ன்னு போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 20 வரைக்கும் போட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரைட். அப்போ நம்ம என்ன பண்றோம்? தட் இஸ் ஒய்ஹெச் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஒய்ஹெச்சில் நான் 1 சென்டிமீட்டரை 1 அலகாக எடுத்துள்ளேன். அதை தான் நம்ம இந்த மாதிரி என்ன ஷார்ட் பண்ணி எழுத போறோம். தட் இஸ் எக்ஸ்ஹெச் 1 சென்டிமீட்டர் 1 அலகு, ஒய்ஹெச் 1 சென்டிமீட்டர் 1 அலகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். போட்ட பின்னாடி என்ன பண்ணணும்? நம்ம புள்ளிகளை குறிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் புள்ளி என்ன? 1, 3.1. ஸோ இப்போ நேராக 1க்கு பாருங்க, அப்படியே இங்கே 3.1 கிட்ட போயிட்டு குறிங்க. 3ல குறிச்சிடாதீங்க, 3.1. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஸோ 2க்கு 6.2. ஸோ 2க்கு 6.2. ஸோ இந்த புள்ளிகளையும் நீங்க அது அட்ரஸ் பண்ணிடுங்க, எழுதிருங்க. நெக்ஸ்ட் 3க்கு 9.3 எழுதியாச்சு. அடுத்தது 4க்கு ஸோ 12.4. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. அடுத்தது 5க்கு 15.5. ரைட். நமக்கு தெரியும் 2 புள்ளி இருந்தாலே ஒரு கோடை நம்ம வரையலாம். இங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 புள்ளி இருக்கு. அப்ப அது வழியா ஸ்கேல ஓகிட்ட இருந்து வச்சு நேரா அப்படியே இணைச்சிட்டு இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டுருங்க. ஸோ அப்போ நேரா பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு கேட்டா சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் என்ன கேட்டிருந்தாங்க? தட் இஸ் 6 வட்டங்களை வரைஞ்ச அப்படின்னா அதுல 5 வட்டத்துக்கு நம்ம உண்டான சுற்றளவை நம்ம போட்டாச்சு.
இப்ப 6வதாக இருக்கிறது என்னன்னா 6ன்னு இருக்கும்போது யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்ப 6 சென்டிமீட்டர் இருக்கும்போது 18.6ன்னு தானே பார்த்தோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 6 அப்படின்னு இப்படி மேலே ஏறுறோம். ஓகே. அப்படி ஏறும்போது நேரா போய் அந்த கோடு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு இடத்த வெட்டிட்டு போயிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 18.6. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஸோ 6ன்னு இருக்கும்போது 18.6. ஸோ அதான் நம்மளுடைய சொல்யூஷன் பாயிண்ட். 6, 18.6ன்னு போடுங்க. ரைட். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? இதனுடைய சமன்பாடான y சமம் 3.1 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுருங்க. ரைட். அவ்வளோதான். இவ்வளோ போட்டாலே நம்மளுக்கு என்னது ஃபுல் மார்க் கிடைச்சிரும். கொஸ்டின் நம்பர் 2. ஒரு பேருந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் பை மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இத்தொடர்புக்கான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின் வருவனவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விகிதச்சம மாறிலியை காண்க. செகண்ட் கொஸ்டின் 1.5 மணி நேரத்தில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு? தேர்ட் கொஸ்டின் 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ரெண்டாவது சம் என்னது? பேருந்தில் ஏறி. அப்ப அந்த பேருந்தில் ஏறி அப்படிங்கிற சம நான் எடுத்திருக்கேன். பேருந்தில் ஏறி அப்படி பேரு அப்படின்னா ஸோ யாரை நீங்க அப்படியே 6ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 6னா 6 வந்துடணும். 6 வரணும் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து 6ஆம் வாய்ப்பாடுல தட் இஸ் 1 6 2 6 12 3 6 18 4 6 24 5 6 30ன்னு போட்டுட்டு நடுவில் என்ன அடுத்தது என்ன போட்டுக்கீங்க? எல்லாத்துலயுமே 0 போட்டுக்கோங்க. ரைட். அதே போல கீழே பேரு அப்படிங்கறத நம்ம 6ஆ மாத்திட்டோம். அடுத்தது பேருந்தில் இந்தில் இருக்கு இல்லையா? ஐந்தில்ங்கிற ஐந்தில்னு மாத்திக்கோங்க. அப்ப 5. அப்ப 5ன்னா 5 போட்டுக்கோங்க. அப்ப 5ன்னா அது 5வது வாய்ப்பாடா? ஒண்ணு நீங்க இது 60வது வாய்ப்பாடு 60, 120, 180, 240, 300 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இங்க கீழே இருக்கிறது 50வது வாய்ப்பாடு 50, 100, 150, 200, 250ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. அல்லது இந்த பேருனா 6 அப்படிங்கறது ஞாபகம் வச்சு 6 போட்டுக்கோங்க. இந்தில வந்து ஐந்தில் அதாவது 5ன்னு ஞாபகம் வச்சு 5 போட்டுட்டு நீங்க 5, 10, 15, 20, 25ன்னு போட்டுட்டு 0 மட்டும் எக்ஸ்ட்ரா எப்படி மேல 0 எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துனீங்களோ அதை போல கீழேயும் போட்டுக்கோங்க. எக்ஸோட மதிப்பு 60, 120 அப்படின்ட்டு அதிகமாயிட்டே இருக்குது பாருங்க. அதே போல ஒய்யோட மதிப்பு 50, 100, 150ன்னு அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன எழுதணும்? ஸோ எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர்மாறுபாடு அப்படின்னு நீங்க நல்லா எழுத்தால எழுதிருங்க. நெக்ஸ்ட் சமன்பாடு தெரியும். y சமம் kx. வர்ஷிகா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு தான் நம்ம இந்த பேருந்துக்கும் y சமம் kxங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் k அப்படிங்கிறது என்ன? y by xன்னு தெரியும். ரைட். அப்ப கீழே இருக்கிற y எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். தட் இஸ் 50, 100, 150, 200, 250. இதுதான் மேல அப்படியே நான் இங்க எழுதியிருக்கேன். ரைட். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா கீழே 60, 120, 180, 240, 300 வந்து அப்படியே கீழே எழுதிக்கோங்க. ரைட். கேவோட வேலையை டைரக்டா இதை அடிச்சு போட்டு 5/6ன்னு போட்டுக்கிட்டாலும் சரி, அல்லது பேரு இந்தில்னு போட்டு அந்த இந்தில முன்னாடி கொண்டு வந்துட்டு பேருவை பின்னாடி கொண்டு போயிடுங்க. அப்ப பாருங்க இந்தில் அப்படின்னா நம்ம 5ன்னு சொல்லுவோமா? அப்ப 5. அடுத்தது பேருக்கு பதிலா 6ன்னு நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ அப்ப 6ன்னு போட்டு 5 6 இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முதல்ல நமக்கு ஞாபகம் இருந்து நம்ம எக்ஸாம்ல எழுதும்போது k is equal to 5/6 அப்படிங்கிறத எழுதணும். அது மட்டும் தான் நம்மளுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் புள்ளிகள் தெரியும். ஸோ இங்க மேல பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்னலாம் பார்த்தோம்? தட் இஸ் 60க்கு 50, 120க்கு 100, 180க்கு 150, 240க்கு 200, 300க்கு 250. அப்ப புள்ளிகளை அந்த மேல இருக்கக்கூடிய அட்டவணையை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கோங்க. தட் இஸ் 60க்கு 50, 120க்கு 120, அடுத்தது 180க்கு 150, 240க்கு 200, 300க்கு 250 இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தீர்வு பாருங்க. தட் இஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருந்தோம்? இந்த கேவோட வேல்யூ அதான ஃபர்ஸ்ட் சொல்யூஷனா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப கே சமம் 5/6ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது? சார் நேரம் வந்து 90 நிமிடமாக இருக்கும் பொழுது தூரம் என்னவா இருக்குங்கிறது கேள்வி. ஓகே ரைட்டா? இது வந்து நம்ம அந்த கிராஃபை பார்த்து நம்ம ஆக்சுவலா அது எங்க வந்து கட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம போடுவோம். ரைட். இப்போ நீங்க இதை ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றீங்க? இது பேருந்து சம் இல்லையா? ஸோ பேருந்து அந்த ருந்துங்கிறத நம்ம எப்பவுமே 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு 5ன்னு மாத்துறோம் இல்லையா? ரைட். இந்த பேருந்துல இந்த 90 பார்த்தோன்னே அந்த பேக்கு பதிலா மட்டும் 7 போட்டுக்கோங்க. அப்ப என்னது? 90ல இருந்து 15 கழிச்சா 75 வருது அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். ஸோ 90 நிமிடம் நேரம் 90 நிமிடம் எனில் தூரமானது 75 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்ப தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தூரம் வந்து 300 கிலோமீட்டரா இருந்தா நேரம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 0 கடைசி 0வையும் அப்படியே போட்டுக்கோங்க. பட் இந்த நடு 0வை மட்டும் 6ஆ மாத்திக்கோங்க. அப்ப 360 நிமிடங்கள் அப்படின்னு போட்டிருக்கோங்க. அல்லது இது 60ஆல நம்ம வகுத்தீங்கன்னா எவ்வளவு வருது? தட் இஸ் 6 6 36. அப்ப 6 மணி நேரம் அப்படின்னு கூட நீங்க போடலாம். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். 6 மணி நேரம் அப்படின்னும் போடலாம். அல்லது 320 நிமிடங்கள்னு போடலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பாருங்க கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் பை மணின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதான் நான் வந்து தீர்வுல நம்ம என்னன்னு பண்ணணும்? தட் இஸ் அட்டவணை எழுதிக்கணும். அதுக்கு நம்ம அட்டவணையை உருவாக்கணும் அப்படின்னா
சொன்ன ஷார்ட்கட் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாருங்க அட்டவணையை உருவாக்கணும். அட்டவணையை உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்க்கணும் 50 கிலோமீட்டர் பை மணி. அப்போ இவ்வளவு மணி நேரத்துக்கு இத்தனை கிலோமீட்டர் போயிருப்போம் அப்படிதானே. அப்ப மணிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்ல எழுதணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மணி அப்படிங்கிறது அதை நம்ம நிமிடங்களில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ரைட். இப்போ இது என்ன நிமிடங்கள்னா 60 நிமிடம்னா நமக்கு என்னன்னு தெரியும், தட் இஸ் 1 மணி நேரம்னு தெரியும் அல்லவா. ஸோ நான் அதனால 60ன்னே நான் போட்டுக்கிறேன். ரைட். இப்போ 60, 120, 180, 240, 300, 320, 360 அப்படிங்கிற நிமிடங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ல எடுத்துக்கணும். அடுத்தது அப்படி நம்ம அந்த நிமிடங்கள் எடுத்துக்கும் போது இத்தனை மணி நேரத்துக்கு நான் இவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து ஒய் கிலோமீட்டர் அப்படின்னு போடும்போது ஸோ 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 150, 200, 250, 300 கிலோமீட்டர் போயிருக்கேன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் செகண்ட்ல என்ன எழுதுவீங்க, மாறுபாடு. மாறுபாடுனா என்னது, அட்டவணையில இருந்து நம்ம எக்ஸ் மதிப்பு பாருங்க 60, 120 இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்ப எக்ஸ் அதிகரிக்க ஒய்யும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர்மாறுபாடு ஆகும் அப்படின்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கே சமம் ஒய் பை எக்ஸ் போடுவோம். தட் இஸ் 50/60, 100/120 அப்படின்னு சொல்லிட்டு முன்னதான் பார்த்தோம். அந்த மாதிரி போட்டுட்டு கடைசியில் 5/6ன்னு பார்த்தாச்சு. அப்ப சமன்பாடு என்ன எழுதணும், ஒய் சமம் 5/6 எக்ஸ்ன்னு போட்டுருங்க. அடுத்த புள்ளிகள் என்ன எழுதுவீங்க, தட் இஸ் 60க்கு 50, 120க்கு 100. அப்ப அந்த மாதிரி எழுதுங்க. 180க்கு 150 அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளிகள்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் இதுல உச்சபட்சம் பாருங்க எக்ஸ்ல 60ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 360 வரைக்கும் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க தட் இஸ் எக்ஸ் டேஷ் எக்ஸ், அடுத்தது இங்க வந்து ஒய் டேஷ், அடுத்தது இங்க ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா இங்க 60ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ 60, 120, 180, 240, 320 வரைக்கும் போகுது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இங்கே 60னே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 60ன்னு போட்டுக்கிட்டோம்னா அடுத்தது 120ன்னு போட்டோம்னா இந்த படமானது ரொம்ப ஷார்ட்டா இதோடய முடிஞ்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 60ங்கிறத இன்னும் பாதியா பிரிச்சுக்கலாம். தட் இஸ் 30, 60, 90, 120, 150, 180, 210, 240, 270, 300, 330, 360, 390. இது எல்லாமே என்னது, பயண நேரம். தட் இஸ் நிமிடங்களில். அதை எழுதிக்கோங்க. சரி, அப்ப நம்ம என்ன எழுதியிருக்கோம், தட் இஸ் எக்ஸ் அச்சில் நான் 1 சென்டிமீட்டரை 30 அலகுகளாக எடுத்துள்ளேன் இல்லையா. ஸோ அப்ப நம்ம இதை அது இங்க எழுதலாமா. இப்போ ஒய்ஹெச் பார்க்கணும். ஒய்ஹெச்ல பாருங்க இங்க 50, 100, 150, 200 அப்படின்னு இந்த 50 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 450ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இது என்னது, தட் இஸ் பயண தூரம் ஒய். அப்ப அதை பயண தூரத்தை நீங்க போட்டுக்கோங்க. 60க்கு 50. ஸோ இப்போ 60க்கு 50 அப்படிங்கும்போது பாருங்க அதை இந்த புள்ளி. அப்ப அதுக்கு அட்ரஸும் கொடுத்துடணும். தட் இஸ் 60க்கு 50. அடுத்து 120க்கு என்ன பண்றீங்க, தட் இஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லையா 100, அதுவும் நம்ம போட்டாச்சு. அடுத்து 180க்கு 150, அப்புறம் 240க்கு 200, அதுவும் போட்டாச்சு. அப்புறம் கடைசியில் என்ன இருக்குது, இந்த 300க்கு என்ன கிடைக்குது, இந்த இடம். ஸோ இங்க ஒரு புள்ளி வைக்கிறேன் பாருங்க, இந்த இடம் என்னது, தட் இஸ் 300க்கு ஸோ 250, அதுவும் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும், ஸோ 2 புள்ளி இருந்தாலும் நம்ம ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம கிட்டத்தட்ட ஏகப்பட்ட புள்ளி இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஆரோ மார்க் போட்டு ஒரு லைன் உருவாகும். இந்த லைனுடைய பேர் தான் என்னது, ஒய் சமம் 5x/6. ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஸோ சொல்யூஷன் பாயிண்ட். இப்போ தீர்வு பார்க்கலாம். தீர்வு என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் தீர்வு என்னது, கே என்னன்னு கேட்டிருந்தாங்க. கே என்னது, ஸோ 5/6 அதை போட்டுருங்க. அடுத்தது செகண்ட் பாருங்க, வரைபடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் வந்து 90 இருந்துச்சுன்னா அப்ப இங்க பாருங்க இந்த இடம் தான் 90. அப்ப இந்த 90 இருக்கும்போது கரெக்டா அந்த லைன்ல எந்த பாயிண்ட் எக்ஸ் வந்து ஒய்யை போய் டச் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஸோ இந்த இடம். ஸோ இங்க இருந்து அப்படியே நேரா மேல ஏறினீங்கன்னா எங்க நேரா இது 75 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ அப்ப இந்த இடத்த நம்ம என்னென்னு எழுதணும், கட்டாயமா இந்த இடத்த நம்ம குறிக்கணும். என்னன்னு குறிக்கணும், தட் இஸ் 90ன்னு இருக்கும்போது 75 மீட் பண்ணுது அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் 300 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க அப்படிங்கும்போது அப்ப எக்ஸ் சமம் 90 எனில் என்னன்னு போடுவீங்க, தட் இஸ் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா இதை போட்டு போடுங்க. அல்லது நீங்க என்ன பண்ணலாம், தட் இஸ் பயணித்த தூரமானது 75 கிலோமீட்டர் ஆகும்னு போட்டுக்கோங்க. ஓகே, அப்படி இல்லை இன்னும் ஷார்ட்டா எழுதணும், தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 90 எனில் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 75ன்னு போடுங்க. அதுவும் பெஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி போட்டு அதை இது வந்து நிமிடம், இது வந்து கிலோமீட்டர்னு போட்டுருங்க. இது நிமிடங்கள், இது வந்து கிலோமீட்டர்னு போட்டுருங்க. ரைட். அடுத்தது பாருங்க 300 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க எடுத்துக்கொண்ட நேரம். அப்ப நம்ம இங்க 300 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நம்ம இப்படி வரணும். அதான் இப்படி. ஆக்சுவலா இது வந்து இப்படி மேல ஏறும். ஆக்சுவலா 90ல இருந்து 75 போய் சேருது. இது வந்து 300ல இருந்து அப்படியே நேரம் என்ன பண்ணுது, இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல போயிட்டு வெட்டுது. அப்ப வெட்டும் போது அது அப்படியே நமக்கு வந்து கீழே இப்படி இறங்கணும். அப்ப இது இப்படி ஆரோ மார்க் போட்டு இப்படி இறங்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 360 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்னன்னு போடணும், ஸோ 300,360ன்னு போட்டுறாதீங்க, அது தவறு. என்னன்னு போடணும், ஸோ ஆக்சுவலா எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போடணும். அப்போ 360,
ஸோ 300ன்னு போடுங்க. ஸோ இதில் நம்ம ஒன்று விட்டுட்டோம். தட் இஸ் YH 1 சென்டிமீட்டர் என்ன எடுத்தோம்? தட் இஸ் 50 அலகு அப்படின்னு எடுத்தோம். ஸோ அதெல்லாம் தெளிவாக இதற்குள்ளே எழுதிருங்க. ஸோ இந்த மாதிரி தான் எழுதி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரையவும். மேலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க. செகண்ட் கொஸ்டின், குறித்த விலையானது ரூபாய் 2500 எண்ணில் தள்ளுபடியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது என்ன பார்த்தோம்? தட் இஸ் வர்ஷிகாங்கிற பொண்ணு பேருந்துல ஏறி துணி கடைக்கு சென்றால் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ துணி கடைன்னு பார்த்தோன்னே நமக்கு தெரியும் என்ன எக்ஸ் ஒய்ன்னு போடுவோம். அந்த எக்ஸில் என்னன்னா அதாவது 1000, அதாவது துணி வந்து சாதாரணமாக 1000 2000 தான் நம்ம வாங்குவோம். ஸோ அதனால 1000 2000 3000 4000 5000 போட்டுக்கோங்க. ஸோ இது ஒய்ங்கிறது தள்ளுபடி. அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த விரிவாக நீங்கள் எழுதுறது நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மட்டும் தான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ 1000க்கு என்ன தள்ளுபடி? பாதிக்கு பாதினா 500, 2000ல பாதிக்கு பாதி. ஸோ இங்கே நம்ம பாருங்க, துணிக்கடை அப்படின்னாலே 1000 2000ன்னு துணி எடுப்போம். ஸோ தள்ளுபடி அப்படிங்கிறது பாதிக்கு பாதி. அப்போ பாதிக்கு பாதினா என்னது? ஸோ 1000 500, 2000 1000, 3000 1500, 4000 2000, 5000 2500. ஓகே, அப்போ நம்ம இது நேர்மாறுபாடு தான். எப்படி பாருங்க, எக்ஸோட மதிப்பு 1000 2000 3000 4000 5000 போகும்போது இது 500 1000 1500 2000 2500 அதிகமாகுது. அப்போ என்ன எழுதணும்? எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க ஒய்யின் மதிப்பு அதிகரிக்கிறது. எனவே இது நேர்மாறுபாடு ஆகும்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சமன்பாடு தெரியும், y சமம் kx அப்படி. அப்ப k சமம் என்னது? 500க்கு 1000, அப்புறம் 1000க்கு 2000, 1500க்கு 3000, அப்புறம் 2000க்கு 4000, 2500க்கு 5000னு போட்டு இப்போ முடிஞ்சா இங்க பாருங்க, இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகும், இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகும். அப்ப 1 5 5, அப்புறம் 2 5 10 அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகும். அப்படி போட்டு 1 2 அப்படின்னு சொல்லிட்டு கேவோட மதிப்பு போடுங்க. அல்லது நமக்கு என்ன தெரியும்? ஸோ துணி வந்து 1/2 மீட்டர். அப்ப அந்த அரைங்கிறத ஞாபகம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? k சமம் அரைன்னு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாயிண்ட்ஸை குறிக்கணும். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து என்ன? 100 1000க்கு 500, 2000க்கு 1000, 3000க்கு 1500, 4000க்கு 2000, 5000க்கு 2500 அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கோங்க. தீர்வு பார்க்கலாம். தட் இஸ் தள்ளுபடி வந்து 3250 அப்படின்னு இருந்துச்சுன்னா குறித்த விலை என்னன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இது என்ன எழுதுறீங்கன்னா இங்க பாருங்க 3 2 5 0 தானே. இப்ப இந்த 3யும் 2யும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? 3 2 6. அடுத்து இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க, 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்த்திக்கோங்க. அப்ப 6500. ஸோ 3250 இருந்துச்சுன்னா 6500. நெக்ஸ்ட், குறித்த விலை வந்து 2500 அப்படின்னு இருந்தா தள்ளுபடி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, இந்த 2 5 0ங்கிறத பாருங்க 250 இங்க அப்படியே போட்டுட்டேன். இந்த 0வ இங்க முன்னாடி கொண்டாந்து 1ஆ மாத்தி இங்க போட்டுருங்க. அப்ப மொத்தம் என்னது? 1250. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் தான். ஸோ நம்ம அட்டவணை தான் போடணும். அட்டவணை நான் நான் சொன்ன ஷார்ட்கட் படி என்ன பண்ணலாம்? தட் இஸ் எக்ஸ் அப்படிங்கிற குறித்த தொகை, ஒய்ங்கிறது தள்ளுபடின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் 1000 2000 இப்படி எல்லாம் நம்ம எழுதிடுவோம். ஸோ 6000 500 இப்படின்னு நம்ம எழுதிட்டு ரைட். எழுதுறதுக்கு அப்புறம் மாறுபாடு என்ன பண்ணுவோம்? அட்டவணையிலிருந்து எக்ஸ் அதிகரிக்க ஒய்யும் அதிகரிக்கிறது. எனவே அல்லது ஆகவே இது நேர்மாறுபாடு ஆகும்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் y சமம் kx போட்டுக்கோங்க. இங்க k என்பது விகிதச்சம மாறிலி ஆகும்னு போட்டுட்டு தட் இஸ் k இஸ் ஈக்குவல் டு என்னது? y பை எக்ஸ் 500 பை 1000. இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணா 1/2, அதாவது அரை கிடைக்குது. அதையும் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? கட்டாயமா கிராஃப் வரையினா புள்ளிகளை பார்க்கணும். புள்ளிகள் என்னது? ஸோ 1000க்கு 500, 2000க்கு 1000. ஓகே ரைட். இப்போ இங்க எக்ஸை பாருங்க, எக்ஸ்ல 1000 2000 3000 4000 அப்படின்ட்டு 6000 எப்படி போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தட் இஸ் எக்ஸ் டேஷ்ல நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் 1000 2000 3000 4000 5000 6000 7000 8000 வரைக்கும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னது? தள்ளுபடியில் பார்த்தீங்கன்னா 500 1000 1500 2000 2500 3000. ஸோ நம்ம அதில் என்ன எழுதணும்? தட் இஸ் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 500 1000 1500 2000 2500 3000 3500 4000 4500 அது வரைக்கும் எழுதினாலே போதும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது? தட் இஸ் எக்ஸில் நம்ம 1000 கணக்கில் எடுத்துக்கிட்டோம், ஒய்ல வந்து 500 கணக்கில் எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம அளவு திட்டம் எப்படி எழுதணும்? தட் இஸ் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டரை 1000 அலகுகள் சமம்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 500 அலகுகள்னு போட்டுக்கோங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? புள்ளிகளை குறிக்கணும். தட் இஸ் 1000க்கு 500. ஸோ அப்போ 1000க்கு நேரம் அப்படியே மேலே போங்க. தட் இஸ் 500. அப்போ அந்த இடத்துல புள்ளி வச்சு ரவுண்டு போட்டு என்னது? 1000க்கு 500ன்னு போடுங்க. நெக்ஸ்ட் இருக்கு 2000க்கு 1000. அப்போ 2000க்கு அப்படி நீங்கள் போனீங்கன்னா இந்த புள்ளி வருது. அப்போ அதை வந்து என்னது? இப்படி ரவுண்ட் போட்டு 2000க்கு 1000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 3000க்கு 1500. அப்போ 3000க்கு நீங்கள் 1500 அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் குறிங்க. அடுத்தது 4000க்கு எவ்வளோ? 2000. ஸோ 4000க்கு நீங்கள் பாருங்க அப்படியே மேலே போனீங்கன்னா ஸோ 2000த்தை கொடுக்குது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ 5000க்கு 2500. ஸோ அப்புறம் 5000க்கு நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் இங்கேருந்து 2500
வந்துடணும். நெக்ஸ்ட் 6000க்கு 3000. ஸோ இப்போ 6000க்கு நம்ம என்ன பண்ணலாம்? தட் இஸ் 3000ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த புள்ளிகள்லாம் நினைச்சிங்கன்னா ஒரு நேர்கோடு வருது. ஓகே, அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு தான் என்னன்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு அரை எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சொல்யூஷன் பாயிண்ட் பார்க்கலாம். சொல்யூஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? வரைபடத்துல இருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலை என்னன்னு தானே. ஓகே, அப்ப குறித்த விலை தள்ளுபடி என்னன்னு பார்க்கணும். அப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இங்க எழுதிருக்கிறது குறித்த தொகை எக்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து தள்ளுபடி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, இப்ப குறித்த விலையில நம்ம என்ன பார்க்கணும்? இப்ப தள்ளுபடியில போய் பாருங்க. தட் இஸ் என்னது? 3250. ஸோ 3000க்கும் 3500க்கும் இடையில தான் 3250 இருக்கும். ஸோ அந்த லைன் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டோட அந்த லைன் எங்க போய் கட் ஆகுதுன்னு பாருங்க. நம்மளுடைய ஸ்கேலை வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு எங்க, ஸோ இந்த இடம் கட் ஆகுது. ஓகே ரைட். அப்போ அந்த இடம் இப்படி போட்டுக்கிட்டு அது அப்படியே கீழே இறங்குங்க. அப்போ இது அப்படின்னு இருக்கும்போது ஸோ நம்ம கீழே இங்கே இறங்கணும். இறங்கினா என்ன கிடைக்குது? 6500 கிடைக்குது. அப்போ இங்க நீங்க என்ன எழுதணும்? சொல்யூஷன்ல 6500, 3250 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குறித்த விலையானது 2500 எனில் தள்ளுபடியை காண்க. அப்ப குறித்த தொகை அல்லது குறித்த விலை அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுல நீங்க என்ன பார்க்கணும்? 2500. அது 2000க்கும் 3000க்கும் சென்டர்ல தான் இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸோ 2500. அப்ப அதுல இருந்து அப்படியே மேலே ஏறினீங்கன்னா இந்த கோடு இருக்கு இல்லையா, y சமம் அரை எக்ஸ், அது எங்கே கொண்டு போயிட்டு வெட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 1250ல கொண்டு போயிட்டு அது என்ன பண்ணுது? பாயிண்ட்டை வெட்டுது. ஸோ நீங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஒரு இப்படி வச்சு என்னென்ன எழுதணும்? தட் இஸ் 2500க்கு 1250 அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா இது நம்மளுடைய இங்கே சொல்யூஷன் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் தீர்வு பாருங்க. வரைபடத்துல இருந்து y சமம் 3250 எனில் x சமம் 6500, அதாவது குறித்த தொகை ரூபாய் 6500. அடுத்தது பாருங்க, வரைபடத்துல இருந்து x சமம் 2500 எனில் y சமம் 1250, அதாவது தள்ளுபடி 1250 ரூபாய் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இல்ல அல்லது நம்ம x சமம் இப்படி இருந்துச்சுன்னா y இது, y சமம் இப்படி இருந்துச்சுன்னா x இது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ஆன்சர் எழுதலாம். அப்படியும் நம்ம போடலாம். y சமம் அரை எக்ஸ் என்ற நேரிய சமன்பாட்டின் அல்லது சார்பின் வரைபடம் வரையவும் விகிதச்சம மாறிலியை அடையாளம் கண்டு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க. மேலும் எக்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் சமம் 9 எனில் y ஐ காண்க. செகண்ட் கொஸ்டின் y சமம் 7.5 எனில் x ஐ காண்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன? அரை மீட்டர் துணியை அப்படிங்கிறதுனா இங்க பாருங்க, இந்த அரை மீட்டர் துணி அப்படிங்கறத இப்படி ஸ்லாஷ் போட்டு துணியை அப்படிங்கறத ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இப்ப துணிங்கிறது எத்தனை எழுத்து? 2 எழுத்து. சப்போ எக்ஸினுடைய இதுல பாத்தீங்கன்னா மேல 2ஆம் வாய்ப்பாடு வரணும். இப்ப 2, 4, 6, 8, 10 அப்படின்னு. துணியைல பார்த்தோம்னா அது ஒரு எழுத்து, அப்போ 1ன்னு போட்டுக்கோங்க. அப்போ ஒய் அப்படிங்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா க்கும் ஒய்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன எழுதணும்? 1ஆம் வாய்ப்பாடு எழுதணும். தட் இஸ் மேல 2ஆம் வாய்ப்பாடு, கீழே 1ஆம் வாய்ப்பாடு. இங்க 2, 4, 6, 8, 10னா இங்க 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து நேர மாறுபாடு தான். தட் இஸ் எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுது? ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்குது. எனவே இது நேர் மாறுபாடு அப்படின்னு தெளிவா எழுதிருங்க. அடுத்து சமன்பாடு y சமம் kx. நான் இங்க போட்டிருக்கிறதுல ஷார்ட்கட் தான். நீங்க பட் எழுதும் போது எலாபரேட்டா எழுதிக்கோங்க. நம்ம k பார்ப்போம். கேனா என்னது? ஃபர்ஸ்ட் அந்த y எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் டிவிஷன்ல x எல்லாம் எழுதுவோம். தட் இஸ் 1/2, 2/4, 3/6, 4/8, 5/10. ஓகே ரைட். இப்போ k சமம் என்ன வேல்யூ வரும்? உங்களுக்கு இது அடிச்சு போட தெரிஞ்சுச்சுன்னா ஸோ 1, 2, 2, 2, 4 இப்படின்னு அடிச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். அல்லது அரை மீட்டர் துணி தான் நமக்கு க்ளூ பாயிண்டே இருக்கே. அப்ப நம்ம k உடைய வேல்யூ என்னது? அரை அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம். அதுவும் அரை தான். அது என்னதுன்னா ஸோ துணி கடை. அந்த துணி கடையில போயிட்டு அவங்க எடுப்பாங்க இல்லையா, கார்மெண்ட் ஷாப்ல. ஸோ அதுவும் நம்ம என்னதான் அரைன்னு போட்டோம். அதே போல அரை அப்படின்னு மட்டும் இருந்துச்சுனாலும் அரை மீட்டர் துணின்னு இருக்காது. பட் நம்ம அரை அப்படின்னாலே அது அரை மீட்டர் துணி அப்படிங்கறத கன்சிடர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நம்ம அங்க போயிட்டு அரை மீட்டர் துணியை காணோம். ஆக்சுவலா இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா பை சமம் அரைன்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அரை இன்ட்டு எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த அரை மீட்டர் துணியை காணோம் நம்ம தேடி இருக்க கூடாது. நாம தான் இந்த வர்ஷிகா சம் அப்படி ஆரம்பிச்சாலே அப்படின்ட்டு நம்ம ஒரு நிமோனிக்ஸ் எடுத்தோம் இல்லையா. வர்ஷிகா பேருந்தில் ஏறி அரை மீட்டர் துணியை வாங்கி கொண்டு பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள இருசக்கர வாகனத்துல வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏறி வீடு திரும்பினால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த கான்செப்ட்ல தான் நம்ம இந்த அரை மீட்டர் துணியை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த துணியை அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி நிமோனிக்ஸ் 2ஆம் வாய்ப்பாடு 1ஆம் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க புள்ளிகள் நம்ம குறிச்சாச்சு. தட் இஸ் 2க்கு 1, 4க்கு 2, 6க்கு 3, 8க்கு 4, 10க்கு 5 அப்படிங்கிறதெல்லாம் குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ தீர்வு சொல்யூஷன் பாயிண்ட் பார்க்கணும். சொல்யூஷன் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, x ஈக்குவல் டு 9 அப்படின்னா
ஸோ இந்த 9 எப்படி எழுதலாம்? தட் இஸ் 4யும் 5யும் கூட்டி பாருங்களேன். இங்க பாருங்க 9 கிடைக்குது இல்ல. அப்ப 4.5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, y சமம் 7.5 எனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல இருக்கக்கூடிய இந்த டா மாரி வருது இல்லையா? அத நீக்கிருங்க. அப்போ 1 கிடைச்சிரும். அடுத்து புள்ளிய கீழ இறக்கி விட்டுருங்க வேண்டாது. ஸோ அப்ப அத மீறி இருக்கக்கூடிய 5 போட்டுக்கோங்க. அதான் நான் இங்க போட்டுருக்கேன். ஸோ 7 1ஆவும் 5 அப்படியே போட்டுக்கோங்க. புள்ளிய தூக்கிருங்க. அப்ப என்ன கிடைக்குது? ஸோ y சமம் 7.5 எனில் x சமம் 15. இதான் நம்மளுடைய சொல்யூஷன். இதுக்கான அட்டவணையை நம்ம முதல்ல தயாரிக்கணும். அப்ப அட்டவணையில என்ன பண்ணணும்? தட் இஸ் மேல x, xல 2வது வாய்ப்பாடு, அடுத்தது yல 1வது வாய்ப்பாடு. அப்ப என்ன கிடைக்கணும்? தட் இஸ் 2, 4, 6, 8, 10. அடுத்தது yல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப செகண்ட் வந்து மாறுபாடு. மாறுபாடு என்ன எழுதுவோம்? அட்டவணையில வந்து x அதிகரிக்க y ன் மதிப்பு அதிகரிக்குது. ஆக்சுவலா இது அதிகரிக்குது. எனவே இதுவும் அதிகரிக்குது. எனவே இது ஒரு நேர்மாறுபாடு அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது y சமம் kx போட்டு k என்பது விகிதச்சம மாறிலியாகும். ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்க விகிதச்சம மாறிலியை அடையாளம் காண்க அப்படின்ட்டு. அப்ப k தான் அது. அடுத்து kங்கிறது என்ன வேல்யூ தருதுன்னா y/x, தட் இஸ் 1/2, 2/4 அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? தட் இஸ் 1/2. ஸோ அதை நம்ம போட்டுக்கணும். அப்ப k னுடைய மதிப்பு 1/2ன்னு போட்டுட்டு therefore தேவையான சமன்பாடு y சமம் அரை xன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப புள்ளிகள் எழுதுவீங்க. எப்படி எழுதுவீங்க? ஸோ 2க்கு 1, 4க்கு 2, 6க்கு 3, 8க்கு 4, 10க்கு 5 அப்படின்ட்டு அந்த புள்ளிகள்லாம் குறிச்சிருங்க. இந்த புள்ளி குறிச்ச உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஸோ தட் இஸ் கிராஃப்ல கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம x டேஷ் எல்லாம் போட்டுக்கணும். ஸோ இங்க x, இங்க x டேஷ், அடுத்தது இது y டேஷ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இங்க O அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. ரைட்? அதன் பின்ன என்னது? ஸோ 2க்கு 1. அதாவது நீங்க இங்க எக்ஸ்ல பாருங்களேன். ஸோ அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 10 தான். அப்ப நம்ம 1, 2, 3ன்னு எடுத்தாலே போதும் தான். அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ yல எவ்வளவு போடணும்? தட் இஸ் இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5 தான் இருக்கும். அப்ப அதுலயும் நம்ம 1, 2, 3ன்னு எடுத்தாலே போதும் தான். அது அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7 அங்க 10 வரைக்கும் போட்டுக்கோங்க. அப்ப பாருங்க என்னது? தட் இஸ் அளவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் x அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 1 அலகு, y அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 1 அலகுன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்ப அங்க புள்ளி வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இந்த மாதிரி ரவுண்டு போட்டுறணும். அடுத்து 4க்கு 2ங்கும் போது புள்ளி வச்சு இந்த மாதிரி ரவுண்டு. அடுத்து 6க்கு 3ங்கும் போது புள்ளி வச்சு ரவுண்டு. அடுத்தது 8க்கு 4 புள்ளி வச்சு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அடுத்து 10க்கு 5. ஸோ எக்ஸ்ட்ரா இது 12க்கு 6. ஓகே ரைட். இதெல்லாம் போட்டு இது எல்லாத்தையும் இணைங்க. இந்த கோடு இணையும். அந்த கோட்டினுடைய பேர் தான் என்னது? y சமம் அரை x அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்ட பின்னாடி நம்ம என்ன பார்க்கணும்? சொல்யூஷன் பாயிண்ட் பார்க்கணும். சொல்யூஷன் என்ன? x சமம் 9 எனில் y ஐ காண்க தானே. அப்ப x சமம் 9 பாருங்க நேரா. 9 எங்க போகுது? இந்த கோட்ல எங்க போய் டச் ஆகுது? தட் இஸ் இது yல 4.5 தொடுது. எனவே நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இங்க இருந்து 9ன்னு இருக்கும் பொழுது ஸோ 4.5 தொடுது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன ஆன்சர் எழுதணும்? தட் இஸ் 9க்கு 4.5 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்த சொல்யூஷன் பாயிண்ட் பாருங்க. தட் இஸ் அடுத்த சொல்யூஷன் பாயிண்ட் y சமம் 7.5 எனில் x ஐ காண்க. அப்ப yல போயிட்டு நீங்க 7.5, 7க்கும் 8க்கும் நடுவுல இருக்கும் இல்லையா? அதான் 7.5. அதை நீங்க பாருங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா என்ன வரும்? அப்படியே டைரக்டா இங்க இப்படி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கோட்டுல ஒரு இடத்துல போய் அது கட் பண்ணும். கட் பண்ற இடத்துல நம்ம அப்படியே கீழே இறங்கினோம்னா நம்மளுக்கு என்ன நேரா 15 போய் தரும். அப்ப நம்ம என்னன்னு எழுதணும்? தட் இஸ் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் இப்படி போட்டுட்டு நம்ம ஸோ தட் இஸ் 15க்கு 7.5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். ஸோ அப்போ நம்ம அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். தட் இஸ் x சமம் 9 எனில் y சமம் 4.5, அடுத்தது y சமம் 7.5 எனில் x சமம் 15. இது நம்மளுடைய சொல்யூஷன். இப்ப 6வது சம் என்னது? பேருந்து நிலையம் அருகே உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் பெறப்படும் கட்டண தொகை பின்வருமாறு. நேரம் மணியில் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு கட்டண தொகை ரூபாய் ஒய்யில் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ 4, 8, 12, 24, 60, 120, 180, 360ன்னு கொடுத்துட்டு பெறப்படும் கட்டண தொகையானது வாகனம் நிறுத்தப்படும் நேரத்திற்கு நேர் மாறுபாட்டில் உள்ளதா அல்லது எதிர் மாறுபாட்டில் உள்ளதா என ஆராய்க. கொடுக்கப்பட்ட தரவுகளை வரைபடத்தில் குறிக்கவும். மேலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில் கட்டண தொகையை காண்க. செகண்ட் கொஸ்டின் ரூபாய் 150 கட்டண தொகையாக செலுத்தியிருந்தால் நிறுத்தப்பட்ட நேரத்தின் அளவை காண்க. 6வது சம் என்னது? பேருந்து நிலையம் அருகே உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் பெறப்படும் கட்டண தொகை பின்வருமாறு. நேரம் மணியில் எக்ஸ் கொடுத்துட்டு கட்டண தொகை ரூபாய் ஒய்யில் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ 4, 8, 12, 24, 60, 120, 180, 360ன்னு கொடுத்துட்டு பெறப்படும் கட்டண தொகையானது வாகனம் நிறுத்தப்படும் நேரத்திற்கு நேர் மாறுபாட்டில் உள்ளதா அல்லது எதிர் மாறுபாட்டில் உள்ளதா என ஆராய்க. கொடுக்கப்பட்ட தரவுகளை வரைபடத்தில் குறிக்கவும். மேலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிறுத்தப்படும் நேரம் 6 மணி எனில் கட்டண தொகையை காண்க. செகண்ட் கொஸ்டின் ரூபாய் 150 கட்டண தொகையாக செலுத்தியிருந்தால் நிறுத்தப்பட்ட நேரத்தின் அளவை காண்க. சம்மதடஸ் பேருந்து நிலைய அருகில் உள்ள இருசக்கர வாகன நிறுத்தும் இடத்தில் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து ஒரு நிமோனிக்ஸ் பாயிண்ட் அதாவது க்ளூ பாயிண்ட் எடுத்துக்கிறதுனால ஸோ தட் இஸ் பேருந்து நிலைய அருகில்
இருசக்கர வாகனத்தில் ஏறி வீடு திரும்பினாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். இப்போ எக்ஸ், ஒய் அவங்களே குடுத்துருவாங்க. இது ஒண்ணும் கஷ்டமே கிடையாது. சரி 4, 6, 8, 10, 12, 24க்கு அவங்க 60, 90, 120, 180, 150, 180, 360 அப்படின்னு அவங்களே குடுத்துர்றாங்க. அப்ப இது எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது ஒய்யின் மதிப்பு அதிகரிக்குது. எனவே இது நேர் மாறுபாடு ஆகும்னு போட்டுட்டு, அடுத்த சமன்பாடு என்ன? ஒய் சமம் கேஎக்ஸ் அதையும் போட்டுருங்க. அப்ப கே சமம் என்னன்னு எழுதுவீங்க? ஸோ தட் இஸ் ஒய் எல்லாம் மேல எழுதிக்கணும். தட் இஸ் 60, 90, 120, 150, 180, 360. அடுத்தது கீழே எக்ஸ் எல்லாம் எழுதணும். 4, 6, 8, 10, 12, 24 எல்லாம் போட்டுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 60 4ஆல வகுத்தா 15 கிடைக்குது. ஓகே ரைட். கே சமம் 15ன்னு கிடைக்குது. ஒண்ணு நீங்க இப்படி ஞாபகம் வச்சு, அதாவது 60 4ஆல வகுத்து கூட போடலாம். அல்லது இரு சக்கரம். இரு சக்கரத்துல பாத்தீங்கன்னா, அந்த சக்கரத்துல 15 கம்பி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கே உடைய வேல்யூ 15 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் தீர்வு. தீர்வு என்ன? நேரம் 6 மணி நேரம் அப்படின்னா, தொகை என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 6 மணி நேரத்துல அங்க பார்க்கிங்ல நிறுத்தணும்னா, நம்ம எவ்வளவு? 90 ரூபாய் கொடுக்கணும். ரைட். அது தெரியல அப்படின்னா, இப்ப இந்த 6 அப்படியே தலைகீழா மாத்துங்களேன். அப்ப என்ன கிடைக்கும்? 9ன்னு கிடைக்குமா? சரி. அப்ப 9க்கு பக்கத்துல 0 போட்டுக்கோங்க. அப்ப 90 கிடைச்சிருச்சு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தொகை 150 அப்படின்னா, நேரம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே நேரம் வேணும் அப்படின்னா, இந்த 150ல 1 அப்படியே போட்டுக்கோங்க. 0 அப்படியே போட்டுக்கோங்க. 50 5 மட்டும் எடுத்துருங்க. அப்போ 10. அப்போ இதெல்லாம் தான் நம்ம என்னது இந்த மாதிரியான சம்ஸ்க்கு ஒரு க்ளூ பாயிண்டா வச்சுக்கலாம். அப்ப தொகை 150 எனில் நேரமானது 10 மணி நேரம் ஆகும். இது நம்மளுடைய சொல்யூஷன். இப்ப தீர்வு பார்த்தோம்னா அட்டவணை அதிலே கொடுத்துருக்காங்க. நேரம் மணியில் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 4, 8, 12, 24. அடுத்து கட்டண தொகையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஒய் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் 60, 120, 180, 360. இப்போ செகண்ட்ல மாறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஸ்டெப்ல எழுதுவோம். என்ன எழுதுவோம்? அட்டவணையில இருந்து எக்ஸ் உடைய மதிப்பு பாருங்க 4ல இருந்து 24 ஆகிறதுனால எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க ஒய்யும் அதிகரிக்குதான்னு பாருங்க. தட் இஸ் 60ல இருந்து 360 மாறி இருக்கு. அப்ப ஒய்யும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர்மாறுபாடு ஆகும்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒய் சமம் கேஎக்ஸ் போட்டுக்கோங்க. இங்க கே என்பது விகிதச்சம மாறிலி ஆகும். ஓகே போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? தட் இஸ் கே ஒய் பை எக்ஸ் தட் இஸ் 60/4 120/8 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 15 வந்துச்சு தெரியும். அப்போ therefore தேவையான சமன்பாடு y சமம் 15x அப்படின்னு தெரியும். ரைட். அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதுவோம்? புள்ளிகள் எழுதுவோம். புள்ளிகள் பொறுத்த வரைக்கும் என்னது? 4க்கு 60, 8க்கு 120, 12க்கு 180, 24க்கு 360. அது எல்லாத்தையும் இங்க எழுதிக்கோங்க. சரி. அப்ப நம்மளுக்கு பாருங்க 4ல இருந்து 24 வரைக்கும் தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தட் இஸ் இந்த இடத்துல நம்ம ஓ அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வச்சுக்குவோம். ரைட். இப்ப பாருங்க 4ல இருந்து 24 வரைக்கும் போனதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இங்க 24 கீழே எக்ஸ் அச்சுல போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? 1, 2, 3ன்னு போடுறதை விட 2, 4, 6, 8ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் எளிமையா இருக்கும். அதனால நம்ம அளவு திட்டத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டரை 2 அலகுகளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க இது ஒய் அச்சுல 60, 120, 180, 360 இருக்கறனால நம்ம என்ன பண்ணலாம்? 20, 40, 60, 80 அப்படின்னு போட்டோம்னா நம்மளால ஈஸியா நம்ம 360 வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ரைட். அதனால என்ன பண்றோம்? ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 20 அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த பாயிண்ட்ஸை குறிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது? 4க்கு 60. அப்ப 2க்கு அப்புறம் 4 இருக்கு. 4 அப்படியே நீங்க மேல அப்படியே பாத்தீங்கன்னா எங்க வருது? தட் இஸ் இங்க 60 கிட்ட வந்ததுனால இந்த இடத்துல புள்ளி வச்சு இப்படி ரவுண்ட் போட்டு 4க்கு 60ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது? 8க்கு 120. அப்ப 8 பாருங்க. 8 அப்படியே போனீங்கன்னா நம்மளுக்கு என்னது? இந்த அப்படியே 120 கிட்ட வரும். அப்ப அதையும் நீங்க போட்டுட்டு 8க்கு 120 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது என்னது? தட் இஸ் 12க்கு 180. அப்ப 12க்கு பாருங்க. 12க்கு அப்படியே மேல ஏறினீங்கன்னா என்ன கிடைக்குது? 180. அப்ப அதையும் நீங்க புள்ளி வச்சுட்டு நீங்க இப்படி ஒரு ரவுண்ட் போட்டு 12க்கு 180 போட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் என்ன? 24க்கு 320. அப்ப 24க்கு நேரா போயிடுங்க. நம்மளுக்கு என்னது? 360. அந்த பாயிண்ட் நம்ம குறிச்சுட்டு அந்த பாயிண்டையும் நீங்க லேபிள் பண்ணீங்க. தட் இஸ் 24க்கு 360 அப்படின்னு லேபிள் பண்ணிடுங்க. ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? தட் இஸ் இப்போ சொல்யூஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? இது நிறுத்தப்படும் நேரம் 6 மணி. அப்ப இங்க நேரம் என்ன? நம்ம ஆக்சுவலா இந்த நேரம் அல்லது காலம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எக்ஸையும் அடுத்த தொகைங்கிறத ஒய்லையும் எழுதிக்கோங்க. இப்ப என்ன கேக்குறாங்க? 6 மணி நேரத்துல நிறுத்தப்பட்டால் அப்படிங்கிறாங்க. அப்ப நேரம் இப்ப என்ன பண்றீங்க? எல்லா பாயிண்ட்ஸையும் இணைங்க. ஒரு கோடு உருவாகும். உருவானதுக்கு அப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்க. 6 மணி நேரம்னா அதனுடைய கட்டண தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப இங்க 6 மணி நேரத்தை நம்ம எங்க பார்ப்போம்? காலத்துல பார்ப்போம். இதுல இருந்து அப்படியே 6 மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோட்டுல என்ன ஆகும்? 90 போய் மீட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு 6 மணி நேரம் என்பது 90 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க போட்டுருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வரைபடத்துல இருந்து x சமம் 6 எனில் அது y சமம் 15 × 6 சமம் 90. இது முடிஞ்சா அதை எழுதுங்க. அல்லது நான் சொன்ன போல ஷார்ட்கட்ல கூட யோசிச்சு பார்த்து 90 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப
செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ரூபாய் 150 கட்டணமாக செலுத்தியிருந்தால் அதனுடைய நேர அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இதில் போயிட்டு 150 பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ 150 அப்படியே போனோம்னா ஸோ அது வந்து இந்த கோட்டில் இந்த இடத்துல வெட்டுது. ஸோ அப்போ அந்த புள்ளியை நீங்கள் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸோ 10. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் 10க்கு 150 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு நீங்கள் இப்போ ஏரோ மார்க் போடுங்க. தட் இஸ் இப்போ இது என்னது, இங்கே கீழே இருந்து இப்படி போணுச்சு, அடுத்தது இது வந்து இப்படி இருந்து இப்படி வந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஏரோ மார்க் போட மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்.